உலக தமிழ் நெஞ்சங்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நட்சத்திர தேடலில் நாம் பார்க்க இருப்பது காலத்தை வென்ற பாடல்களை எழுதிய தஞ்சை ராமையாதாஸ். ஆசிரியராக இருந்து பட உலகுக்கு வந்தவர். வாருங்கள் நிகழ்ச்சிக்கு போவோம். சினிமா பாடல் ஆசிரியர்களில் தஞ்சை ராமையாதாஸ்க்கு தனி இடம் உண்டு. எம்ஜிஆர் நடித்த குலேபகாவலி, மயக்கும் மாலை பொழுது நீயே போ, இனிக்கும் இன்ப இரவே வா பாடலும் தருவார். மாயபஜார் படத்துக்கு கல்யாண சமையல் சாதம் பாடலும் தருவார். காதலை நெஞ்சில் பதிக்கும் மணாலனை மங்கையின் பாக்கியம் பாடல்களை அழைக்காதே நினைக்காதே அவைதனில் இல்லை ராஜா என்று தருவார். நாட்டு நடப்புக்கு எட்டு பொழுதும் மலைக்கண்ணன் பாடல்களை எத்தனை காலம் தான் ஏமாற்றுவார் என்ற பாடலும் அவர் தான் எழுதினார். புரியாத மொழியில் ஜாலிலோ ஜம்கானா என்ற பாடலை அவர் தான் எழுதினார். இன்றைய கவிஞர்களுக்கும் இனிதே அன்றே முன்னோடியாக இருந்திருக்கிறார். அமர்தீபம் படத்தில் ஜாலிலோ ஜம்கானா பாடலை எழுதினதும் அவரே. கிராமத்து திருமண வீடுகளில் எப்போதும் மணப்பெண்ணுக்கு அவள் அண்ணன் புத்திமதி சொல்கிற மாதிரி அமைந்த புருஷன் வீட்டில் வாழப்போகும் பெண்ணே தங்கச்சி கண்ணை பாடலை போடுவார்கள். பானை பிடித்த பாக்கியசாலி படத்தில் இந்த பாடல் எழுதியதும் தஞ்சை ராமையாதாஸ் தான். இப்படி காலத்தால் அழியாத பாடல்களை தந்தை தமிழ் ரசிகர்களின் நெஞ்சில் நின்று கொண்டிருப்பவர் தஞ்சை ராமையாதாஸ். 1939ஆம் ஆண்டு வெளிவந்த மாரியம்மன் படத்தில் இவர் எழுதிய பாடல்தான் சினிமா உலகுக்கு இவரை கவிஞராக அறிமுகம் செய்தது. தொடர்ந்து 250 பாடலுக்கு மேல் அவர் எழுதிய பாடல்கள் 2000க்கு மேல் இருக்கும். தஞ்சையில் உள்ள மானம்புச்சாவடி சொந்த ஊர். அங்குள்ள சென்ட் பீட்டர்ஸ் மேல்நிலைப் பள்ளியில் 10வது வரை படித்திருக்கிறார். தஞ்சை கரந்தை தமிழ் சங்கத்தில் படித்து புலவர் பட்டம் பெற்றார். அதோடு ஆசிரியர் பயிற்சி படிப்பையும் முடித்தார். தஞ்சை ஆட்டுமந்தை தெருவில் உள்ள ஆரம்ப பாடசாலையில் ஆசிரியராக இருந்தார். பள்ளி ஆசிரியராக இருந்தவர் சினிமாவுக்கு பாட்டு எழுத வேண்டும் என்று எப்படி வந்தது? கவிஞரின் மகன் ரவீந்திரன் இதற்கு பதில் சொல்கிறார். அப்பாவுக்கு அப்போதே பாட்டு எழுதும் ஆர்வம் இருந்திருக்கிறது. அதற்கு எடுத்துக்காட்டாக ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது. அப்போ தஞ்சை சரஸ்வதி மகாலில் அடிக்கடி புலவர்கள் கூடி பாடல்களை பற்றி விவாதிப்பது வழக்கம். இது ராஜாவின் அரண்மனை புலவர்களுக்காக இருந்தவர்களும் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த சபையில் நடந்த பாட்டு போட்டியில் அரண்மனை புலவர்களும் ஆச்சரியப்பட்டும் விதத்தில் அப்பா முதல் பரிசாக பெற்றிருக்கிறார். அப்பா காங்கிரஸில் இருந்தார். கட்சியில் ரொம்பவும் ஈடுபாடு உண்டு. சுதந்திர போராட்ட காலத்தில் கட்சியின் கட்டளைகளை ஏற்று போராட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார். சுதந்திரம் கிடைத்த பிறகு சுதந்திர போராட்ட தியாகி என்ற வகையிலே கிடைத்த பட்டயம் பதக்கமும் இரண்டையும் வேண்டாம் என்று கூறிவிட்டார். ஆசிரியர் பணியை தொடரும் போதே நாடகத்துறையிலும் நாட்டம் ஏற்பட ஒரு நாடகக்குழு அவரை தன் சபாவில் வாத்தியாராக ஏற்றுக்கொண்டது. நாடக கதை வசனம் பாடல்களுக்கு ஆசிரியர்களுக்கு வாத்தியார் என்ற பெயர் நிலைத்து விடும். இந்த வகையிலே நாடகத்துறையிலும் வாத்தியார் ஆனார். மச்சரகை படை, பவளக்குடி, விதியின் வெற்றி, அல்லி அர்ஜுனா, வெள்ளி திருமணம் போன்ற நாடகங்களையும் நடத்தி வந்திருக்கிறார். ஊராக நாடகம் போட்டு வந்த அப்பாவின் ராமசாமி பாய்லர் என்பவர் சேலத்தில் நாடகம் போட அழைத்து வந்தார். அதே ஊரில் அறிஞர் அண்ணாவும் வேலைக்காரி, ஓரிரவு போன்ற நாடகங்களை ராமசாமியும் நடத்தி வந்தார். 2 குழு நாடகங்களும் ரசிகர்களின் ஆதரவு அமோகமாக இருந்தது. இதனால் அப்பாவுக்கு சினிமாவில் பாட்டு எழுதும் வாய்ப்பு வந்தது. இவரை சிறந்த கவிஞராக கண்டுகொண்ட சேலம் மாடர்ன் தியேட்டர்ஸ் நிறுவனம் அப்போது தயாரித்து வந்த 1000 தலைவாங்கி அபூர்வ சிந்தாமன் படத்துக்கு பாடல் எழுத வாய்ப்பை கொடுத்தது. அப்பா அந்த படத்துக்காக வச்சேனே வச்சது தான் என்ற பாடலை எழுதி கொடுக்க அது அவர்களுக்கு பிடித்து போனது. அப்பாவை நாடகம் முழுமையாக ஏற்கனவே தெரிந்து வைத்திருந்த நடிகர் டி.ஆர். ராமலிங்கம் அப்பாவை மாடர்ன் தியேட்டர்ஸில் கவிஞராக பார்த்தபோது வியந்திருக்கிறார். அப்பாவின் கதைவசன இயக்கத்தில் மச்சரகை நாடகம் 200 தடவை மேடை இருக்கிறது. தெரிந்து கொண்ட டி.ஆர். ராமலிங்கம் அதை தனது கம்பெனிக்காக படமாக முடியுமா என்று கேட்க அப்பாவும் சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டார். இந்த வகையில் சினிமாவுக்காக அப்பா சென்னை வர காரணமாக இருந்தவர் டி.ஆர். ராமலிங்கம் தான். அப்பாவின் பாட்டு எழுதும் திறமையை முதலில் கண்டு கொண்டது நாகரெட்டின் விஜயவாகினி ஸ்டுடியோ தான். 1951 முதல் 60 வரை அந்த
நிறுவனம் தயாரித்த பாதாள பைரவி, மிஸ்ஸியம்மா, மாயாபஜார் போன்ற பல பாடங்களுக்கு வசனம், பாடல்கள். அப்போ தான் விஜயவாகினியின் ஆஸ்தான கவிஞர் என்ற தகுதியை பெற்றார். அன்று இசையுலகில் கொடிகட்டி பறந்த இசை மேதைகள் ஜி.ஆர். சுப்ராமன், எம்.எஸ். நாயுடு, ஜி. ராமநாதன், எஸ்.வி. வெங்கட்ராமன், கே.வி. மகாதேவன், கிருஷ்ண ராமமூர்த்தி, கண்டசாலா, எஸ். நாகேஸ்வரராவ், ஆதி நாராயணராவ் ஆகியோரின் இசை அமைப்பில் அப்பா பாடல்கள் எழுதினார். ஒரு சமயம் டைரக்டர் ஸ்ரீதர் அமரதீவி படத்துக்கு பாட்டு எழுதி வாங்க அப்பாவிடம் வந்திருக்கிறார். பாட்டுகளுக்காக சூழ்நிலை ஸ்ரீதர் விசாரித்ததும் அப்பா நம்பினார். நம்புங்க, நம்பாட்டி போங்க என்ற பல்லவியை சொன்னார். பதறி போன ஸ்ரீதர், வாத்தியார் ஐயா, இது என்னது முதல் படம், அதோட படத்துக்கு நான் பதிவு பண்ண போகிற முதல் பாட்டும் இப்படித்தான், பாட்டு கிடைச்சதா, படத்தை யாருங்க வாங்க போய்வார்களே என்று கலக்கமாய் கூறினார். வேறு ஒரு பாட்டு ஜாலியாகி வர்ற மாதிரி எழுதி கொடுங்க என்று கேட்டிருக்கிறார். அப்பா உடனே தமாசாக ஜாலிலோ ஜம்கானா டோலிலோ கும்கானா பாடலை எழுதி கொடுத்திருக்கிறார். இதற்கு என்ன அர்த்தம் என்று சிறிதர் முழிக்க, அப்பாவோ கதைப்படி இது குறத்தி குறவன் பாட்டுங்கிற பாட்டு, குறவர்கள் பாஷையில் எனக்கு தெரியாது, உனக்கும் தெரியாது, போய் தைரியமாக ரெக்கார்டிங் செய், படம் அமோகமாக வெற்றி பெறும் என்று சொல்லி அனுப்பியிருக்கிறார். படம் வெற்றி பெற்றதோடு அப்பாவுக்கு டப்பாங்குத்து பாடலாசிரியர் என்ற பெயரும் வந்தது. ஆனால் அப்பா அது பற்றியெல்லாம் கவலைப்படாமல் தனது பாணியிலேயே பாடல்களை எழுதி முடித்தார். கவிஞர் மு. கருணாநிதி அப்போது தங்கள் மேகலா பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரித்த குறவஞ்சி படத்துக்கு பாடல்கள் எழுத அப்பாவை அழைத்தார். அப்பா அப்போது மதுவுக்கு பழக்கப்பட்டு போயிருந்த நேரம், அதனால் அதை பாட்டிலேயே வரிகளாக்கி எந்த ஆளும் தண்ணி ஜாலே தான், எங்க பொழப்பு இது, ரா 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 என்று எழுதினார். சினிமாவில் கேட்டது கிடைக்கும் என்பது அப்பாவிடம் தான் இயக்குநர்கள் எந்த மாதிரியாக விரும்புகிறார்களோ அந்த மாதிரி பாடல்களை கொடுப்பார். ஒரு முறை லட்சியடிகார் எஸ்.எஸ். ராஜேந்திரன் தனது தங்கரத்தினம் படத்துக்கு ஒரு பாட்டு கேட்டார். பல்லவியில் உதயசூரியன் என்ற வரியை வரும்படி கேட்டுக்கொண்டார். அப்பாவும் அதை தாங்கும் மனசு என்னை ஏமாத்த பார்க்குது வயசு, ஏன் இதயத்தினாலே உதயசூரியன் எழுந்தது தான் புதுசு என்ற பாடலை எழுதி கொடுத்தார். அப்பா பிஸியான கவிஞராக இருந்த நேரத்தில் கவிஞர் கண்ணதாசனும் பாட்டு எழுத வந்துவிட்டார். அவர் அப்போது மாலை இட்ட மங்கை என்ற படத்தை தயாரித்தார். அந்த படத்துக்கு பாட்டு எழுத அப்பாவை கேட்டார். ஆனால் அப்பா இருந்த பிஸியில் அவரால் பாட்டு எழுதி கொடுக்க முடியாமல் போயிட்டு இது கண்ணதாசனுக்கு அப்பா மீது வருத்தம். அந்த காலத்திலே கதை வசனம் பாடல்கள் ஒரே என்ற நிலையை துவக்கி வைத்த முதல் கவிஞர் அப்பா தான். அதோடு நாடக உலகிலும் தந்தை என் கொண்டாடட்டும் சங்கரதாஸ் சுவாமிகள் தமிழ் மண்ணுக்கு அறிமுகம் செய்து வைத்தவரும் அவர்தான். சங்கரதாஸ் சுவாமிகளின் நாடக குழுவில் பபூன் வேடமிட்ட சங்கரையரை கடைசி வரை ஆதரித்தார். பின்னாளில் நாடகத்தை தந்தை சங்கரதாஸ் சுவாமிகள் சமாதிக்கு சென்று குருபூஜை நடத்தி தன்னை சங்கரதாஸ் சுவாமிகளின் ஏகலவன் என்று அழைத்து கொண்டார். இவ்வாறு ரவீந்திரன் கூறுகிறார். வாழ்க தஞ்சை ராமதாஸின் புகழ். வணக்கம்.